Hi guys, welcome to Nilada Explorer. So இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஆனியன், தக்காளி, பொட்டேட்டோ, தேங்காய், முந்திரி, வரமிளகா அதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு பொரிக்க விட்டுட்டு நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிய விட்டுட்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கதை போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது வதங்குற வரையும் சாட்டே பண்ணிவிட்டு தக்காளி வந்து போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதுவும் நல்லா ஜூஸியாக வர வரையும் நான் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு விழுது அரைக்கணும். அதில் வந்து நான் தேங்காய், முந்திரி, ஜீரகம், சோம்பு, 2 வரமிளகா போட்டு நான் அதையும் வந்து அரைச்சி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டேட்டோ போட்டு அதையும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அதையும் நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சில கல்யாண சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கல. அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விழுதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துட்டேன். சால்ட் தேவையான அளவு போட்டு எடுத்துட்டேன். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். ஓகே, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.